சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 23/12/2025 அன்று இலங்கை கீரிமலையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்திய பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் புற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். சித்தர்களோட அருள்வாக்கு கேட்க வந்திருக்கிற நீங்க எல்லோருமே உண்மையிலேயே புண்ணியம் செஞ்ச ஆன்மாக்கள். ஆமா, இந்த தெய்வீக செய்திகளை கேட்கறதால உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல விஷயங்கள் நடக்கும். மகாத்தான சித்தர்களோட அந்த பழம்பெரும் ஞானத்திலிருந்து ஒரு துளியை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆமா, இந்த ஆய்வு மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, நம்ம பூமி பந்துல இருக்கிற ஒரு ரொம்பவே மர்மமான பகுதிக்கும் நம்ம கிரகங்களோட இயக்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறது தான். ஓஹோ. தந்தை அகத்திய மாமுனிவரோட அருள்வாக்குப்படி ஸ்ரீராமபிரான் வெளிப்படுத்தின ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை தான் நாம ஆழமா பார்க்க போறோம். இது மனுஷ குலத்துக்கே ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, அப்போ இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மாந்தி கிரகத்துக்கும் பெர்முடா முக்கோணத்துக்கும் என்ன தொடர்பு? அந்த ரகசியம் என்ன? சித்தனருள் வலைப்பதிவுல இருந்து தந்தை அகத்தியர் சொன்ன சில முக்கியமான குறிப்புகளை வச்சு இதை நாம புரிஞ்சுக்கலாம். சரி. முதல் விஷயம், மாந்தி கிரகத்தோட ஈர்ப்பிடம். இன்னைக்கு நாம பெர்முடா முக்கோணம்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. அந்த மர்மமான பகுதிக்கு கீழே கடலுக்கடியில தான் மாந்திங்கிற ஒரு மாபெரும் கிரகம் இயங்கிட்டு இருக்கு. கடலுக்கடியிலையா? ஆமா. இத தன்னோட ஞான திருஷ்டியால முதல்ல கண்டுபிடிச்சவர் பரம மரியாதைக்குரிய ஸ்ரீராமபிரான். அப்படியா? இரண்டாவது புள்ளி என்ன? அதோட தன்மை எப்படிப்பட்டது? அதோட அதிவேக இயக்கமும் ஈர்ப்பு விசையும் தான். அந்த கல்லு பாத்தீங்கன்னா கண்ணிமைக்கிற நேரத்துல பல கோடி மைல்கள் சுழலக்கூடிய சக்தி கொண்டது. அதோட அந்த அதீத ஈர்ப்பு விசையால தான் அது பக்கத்துல போற விமானங்களும் சரி, கப்பல்களும் சரி உள்ள இழுக்கப்பட்டு அப்படியே செயலிழந்து போயிடுது. அதனாலதான் இங்க நிறைய மர்மங்கள் நடக்குதா? ஆமா. அதோட ஆற்றல் மண்டலம் பெர்முடாவில ஆரம்பிச்சு நம்ம இலங்கை வரைக்கும் நீழுதுன்னு சொல்லப்படுது. எவ்ளோ பெரிய சக்தியை எப்படி சமன்படுத்த முடியும்? அங்கதான் மூணாவது புள்ளி வருது, புண்ணியத்தோட ஆற்றல். இந்த சக்தியை சமன்படுத்த ஸ்ரீராமபிரான் பரமபக்த ஸ்ரீ ஆஞ்சநேயரை அனுப்பினதா குறிப்பு இருக்கு. சரி. ஆனா ஸ்ரீ ஆஞ்சநேயரால அவரோட உடல் வலிமையால மட்டும் அந்த மாந்திக்கல்ல நெருங்க முடியல. உடல் வலிமையால முடியலையா? அப்ப எப்படி அதை சாத்தியப்படுத்தினார்? அதுதான் இங்க முக்கியமான விஷயமே. பௌதீக சக்தியை விட புண்ணியத்தோட சக்தி எவ்வளோ பெரியதுங்கிறதுக்கான உதாரணம் இது. அவர் என்ன செஞ்சார்னா, உலகத்துல இருக்கிற நோய்களை போக்குற அரிய மூலிகைகளை எடுத்து உலகம் முழுக்க பரப்புனார். ஓ, ஒரு சேவை மாதிரி. ஆமா, ஒரு கூட்டு மீட்பு மாதிரி. அது மூலமா கிடைச்ச அந்த அளவற்ற புண்ணியத்தோட வலிமையால தான் அந்த மாந்திக்கல்ல தன் திருக்கரங்களால தூக்குனார். ரொம்ப ஆழமான கருத்து. அப்போ இந்த பிரபஞ்சத்துல மாந்தியோட பங்கு என்ன? அதுதான் நாலாவது புள்ளியா? கரெக்ட். பிரபஞ்ச சமநிலை. மாந்தி கிரகம் நவகிரகங்களோட ஒரு குழந்தை மாதிரி கருதப்படுது. குழந்தை மாதிரியா? ஆமா. அது சூரியனோட ஒரு பாச தொடர்புல இருக்கணும். அந்த தொடர்புல ஏதாவது பாதிப்பு வந்தா நம்ம ஜாதகத்துல இருக்கிற குரு, புதன் மாதிரியான சுப கிரகங்களால நற்பலன்களை தர முடியாம போயிடும். அப்ப அது நம்ம எல்லாரையும் பாதிக்குமா? நிச்சயமா. அது மட்டும் இல்ல, இந்த கல் முதுமை அடைஞ்சு அப்பப்ப மேல எழ முயற்சி பண்ணும். அப்படிதான் இப்போ நடக்கிற நிலநடுக்கங்கள் வருதுன்னு சித்தர்கள் எச்சரிக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? இது வெறும் ஒரு கதை இல்ல, இது ஒரு பிரபஞ்ச எச்சரிக்கைன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. நம்ம தயார்படுத்திக்கிறதுக்காக தான் சித்தர்கள் இந்த ரகசியங்களை இப்போ வெளிப்படுத்துறாங்க. ஸ்ரீ ஆஞ்சநேயர் உலகத்துக்கு சேவை செஞ்சு அந்த பிரபஞ்ச சக்தியை பெற்ற மாதிரி நாம செய்யற சின்ன சின்ன நற்செயல்களுக்கும் கூட நாம அறியாத ஒரு பெரிய ஆற்றல் இருக்குங்கிறது தான் இதோட சாராம்சம். ஆமாம், மிக சரியா சொன்னீங்க. இந்த தெய்வீக செய்தியை பெறுகிற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது உலக மக்கள் எல்லாரையும் போய் சேரணும். உண்மைதான். அதனால தயவு செஞ்சு இத உங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் பகிருங்க. இதுக்கு பதிப்புரிமை எதுவும் கிடையாது. நீங்க இத பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்கள்ல கூட இலவசமா பதிவேற்றலாம். ஆமா, இது எல்லாருக்கும் போய் சேரணும். மக்களுக்கு வழிகாட்டுகிற இந்த மாதிரி ஞான செய்திகளை பகிரும் போது அது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை நிச்சயமா பெற்றுத்தரும். சித்தர்களோட இந்த அருள் செய்தியை இவ்ளோ பொறுமையா கேட்டவங்களுக்கு எங்களுடைய பணிவான நன்றிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.